வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி பிரச்சினையை விசாரிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு. இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி, அனுர ஆட்சியை கவிழ்க்க சதி. பிரதி அமைச்சரின் விளக்கம். எல் நினோ உருவானால் செப்டம்பர் வரை வறட்சி. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. இலங்கையில் நடக்கும் பாரிய மோசடி, சிறுவர்களின் பொருட்களை பயன்படுத்தும் கும்பல். இஸ்ரேல் அதிரடி தாக்குதல். லெபனான் பாதுகாப்பு படை வீரர்கள் 13 பேர் பலி. லெபனான் ஜனாதிபதி கடும் கண்டனம். ஈரான் வசம் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அமெரிக்க உளவுத்துறையின் அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி பிரச்சினை தொடர்பான விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதியினால் விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகின்ற போது அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நம்பிக்கையில்லா பிரேரணையை தொடர்ந்து இந்த விசேட விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் இதற்காக தற்போது சேவையில் உள்ள உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நிலக்கரி ஊழலுக்கு எதிராக சஜித் அணியினர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு உட்பிரவேசிக்கும் சந்தியில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார வீழ்ச்சி மற்றும் இனவாதம் ஆகியவற்றை மூலதனமாக கொண்டு ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என சிலர் நினைக்கின்றனர். ஆனால் அது வெறும் பகல் கனவு என சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கம் குறுக்கு வழியில் கவிழ்க்க முடியாது என குறிப்பிட்ட அவர் சட்டத்தின் பிரகாரமே ஆட்சி நடத்தப்பட்டு வருகிறது என்றும் மக்களுக்காக சட்டங்கள் ஒருபோதும் முறைகேடாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மீண்டும் ஒரு வரிசை யுகம் ஏற்பட வேண்டும் என கருதி சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காத்திருக்கின்றனர். காலநிலை மாற்றத்தை வைத்தாவது மக்களை வீதிக்கு இறக்க முடியுமா என்று அவர்கள் யோசிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் அவசரகால சட்டத்தை எமது அரசு ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியது கிடையாது. அத்தியாவசிய சேவையாளர் நாயகம் தன்னுடைய பணிகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கு வழிவகுக்கும் ஒரே நோக்கிலேயே அவசரகால சட்டம் நீடிக்கப்படுகிறது. கடந்த காலங்களை போன்று அரசியல் பழிவாங்கல் அல்லது அடக்குமுறைகளுக்காக இந்த சட்டத்தை அரசு பயன்படுத்தவில்லை. நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாத அரசாக இருந்தால் மாத்திரமே ஆட்சியை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசு பொருளாதாரத்தை சிறப்பாக கையாண்டு வருகின்றது. பொருளாதார வீழ்ச்சிக்கு நாம் இடமளிக்கவில்லை. எனவே அரசு கவிழும் என எதிர்பார்ப்பவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். அதேபோல் எமக்கு எதிராக இனவாதம் மற்றும் மதவாதத்தை பரப்பி பிரச்சாரம் முன்னெடுத்தனர். ஆனால் நாட்டில் இனவாதத்திற்கோ மதவாதத்திற்கோ இடமில்லை என்பதை நாம் நிரூபித்துள்ளோம். இன ஐக்கியத்துவமும் நாட்டு மக்களின் ஒற்றுமையுமே எமது முதன்மை நோக்காகும் என குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை காலத்தில் எல் நினோ நிலைமை உருவானால் செப்டம்பர் மாதம் வரை நீண்டகால வறட்சி நிலை எதிர்நோக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஜூன் மாதத்திற்கு பிறகு வெப்பநிலை தீவிரமடையும் என எதிர்பார்ப்பதாகவும் இதனால் நாடு முழுவதும் நீண்ட வெப்பம் மற்றும் நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமானு தெரிவித்துள்ளார். இவருடைய கருத்துக்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் இவ்வாறானதொரு நிலையை எதிர்கொள்ள போதுமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் உருவாகியுள்ளது. நாடு தற்போது எல் நினோ அற்ற ஒரு நடுநிலையான நிலையில் உள்ள போதிலும் இதில் ஏற்படும் மாற்றங்கள் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழைக்காலத்தில் மழை வீழ்ச்சியை கணிசமாக குறைக்கக்கூடும். இதன் மூலம் விவசாய நீர் விநியோகம் மற்றும் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படலாம் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இருப்பினும் இந்த முன்னறிவிப்பின் நிச்சயமற்ற தன்மை சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதுடன் இத்தகைய எச்சரிக்கைகளின் துல்லியம் மற்றும் காலம் குறித்து சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். இடைப்பருவ பயிற்சி காலம் மே மாத நடுப்பகுதியில் முடிவடையும். தென்மேற்கு பருவக்காற்று தற்காலிக நிவாரணத்தை தரும் என்று எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சிறுவர்களின் விளையாட்டு பொம்மைகளை பயன்படுத்தி சட்டவிரோத போதைப்பொருள் கொரியர் சேவைகள் மூலம் கடத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தற்காரர்களின் செயல்பாடு குறித்து போலீசார் எச்சரித்துள்ளனர்.
சாதாரண பாதிப்பில்லாதது போன்று தோற்றமளிக்கும் பொருட்களுக்குள் போதைப் பொருட்களை மறைத்து வழக்கமாக பாதுகாப்பு சோதனைகளை தவிர்ப்பதற்காக இந்த முறை பயன்படுத்தப்படுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கல்முனை, மருதமுனை மற்றும் சாயுதமருது பகுதிகளில் செயல்பட்டு வரும் பாரியளவிலான போதைப்பொருள் விநியோக வலையமைப்புடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் அம்பாறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய சோதனையில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. அந்த வகையில் சந்தேக நபர் புதன்கிழமை கல்முனை கடற்கரை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். சோதனையின் போது உயர்ரக போதைப் பொருட்கள் பொம்மைகளுக்குள் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்ததாக நம்பப்படும் 39,620 ரூபாய் பணம், பொட்டலமிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மின்னணு இடைக்கருவி மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள நபத்திய நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 அரச பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக லெபனான் ஜனாதிபதி மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அந்த நகரில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை கட்டிடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். அரசு நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இருந்து லெபனானை தடுத்து விடாது என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானுடன் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் சூழலில் லெபனான் எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தற்போது நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ள ஏவுகணை ஏவுதளங்களை மீட்பதன் மூலம் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடம் இன்னும் உள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்து அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஈரானின் பாதி ஏவுகணை ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும், சேதமடைந்திருந்தாலும் அல்லது இடிபாடுகளுக்குள் அடியில் சிக்கியிருந்தாலும் பலவற்றை நிலத்தடி தளங்களிலிருந்து பழுது பார்த்து மீட்க முடியும் என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது. மேலும் போருக்கு முன்பு இருந்ததை விட ஈரானிடம் தற்போது பாதியளவு ஏவுகணைகளே இருந்தாலும் மறைவிடங்களில் இருந்து வெளியே எடுக்கவோ அல்லது பூமிக்கு அடியில் இருந்து வெளிக்கொணரவோ கூடிய ஆயிரக்கணக்கான நடுத்தர மற்றும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதனிடம் இன்னும் உள்ளன என்றும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் போர் நிறுத்தத்தை ஈரான் தன்னுடைய ஏவுகணை கையிருப்பை மீண்டும் உருவாக்க பயன்படுத்திக் கொள்ளும் என்று சில அமெரிக்க அதிகாரிகள் கவலைப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.